எடப்பாடி பழனிசாமியின் முதல் தேர்தல் வாக்குறுதி புஸ்வானமானது போல இரண்டாவது தேர்தல் வாக்குறுதியும் புஸ்வானமாகிவிட்டது என்று அமைச்சர் ஐ பெரியசாமி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரவில்லை என்றும், எடப்பாடி பழனிசாமி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அறிவித்து வருகிறார் என்றும் சாடினார். திமுக ஆட்சியில் 2006ல இருந்து 10 நான் கொடுத்த 24 லட்சம் முதியோர் உதவி தொகையை 9 லட்சம் பேருக்கு நிறுத்தினாங்களே, அதுக்கு பதில் சொல்லிருங்க அந்த எடப்பாடிய. அவங்க தலைவி அம்மையாரும் 2 பேரும் சேர்ந்து வரிசையா ஒவ்வொரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 9 லட்சம் பேருக்கு நிறுத்திட்டாங்களே. அவங்க எதை சாப்பிடுவாங்க? வயசானவங்க 60 வயதை தாண்டியவர்களுக்கு கலைஞர் கொடுத்த முதியோர் உதவி தொகையை நிறுத்தியதுதான் அவருடைய சாதனை. 9 லட்சம் பேருக்கு இன்னைக்கு நான் கொடுக்க போறேங்கிறது எப்படி நம்ப முடியும்? அறிவிச்சாரு, புசுவானமா போச்சு. இப்ப அறிவிச்சது அது புசுவானம் தான். எல்லாம் புசுவானம் தான். தேர்தல் அறிக்கை பூராமே புசுவானம் தான். மக்கள் மத்தியில எடுக்கூடாது, நம்ப மாட்டாங்க.